போயிட்டு வர சுதேந்திரா ಇಂದು ಎನಗೆ ಗೋವಿಂದ ನಿನ್ನಯ ಪಾದಾರವಿಂದವ ತೋರೋ ಮುಕುಂದನೇ ಇಂದು ಎನಗೆ ಗೋವಿಂದ ನಿನ್ನಯ ಪಾದಾರವಿಂದವ ತೋರೋ ಮುಕುಂದನೇ ಸುಂದರ ವದನನೇ ನಂದ ಗೋಪನ ಕಂದ
ಸುಂದರವದನನೇ ನಂದ ಗೋಪನ ಕಂದ ಮಂದರೋದ್ಧಾರ ಮಂದರೋದ್ಧಾರ ಆನಂದ ಇಂದಿರಾ ರಮಣ ಇಂದು ಏನಗೆ ಗೋವಿಂದ. ನೊಂದೇನಯ್ಯ ಭವ ಬಂಧನದೋಳು ಸಿಲುಕಿ ನೊಂದೇನಯ್ಯ ಭವ ಬಂಧನದೋಳು ಸಿಲುಕಿ ಮುಂದೆ ದಾರಿ ಕಾಣದೆ ಮುಂದೆ ದಾರಿ ಕಾಣದೆ ಕುಂದಿದೆ ಜಗದೋಳು ಮುಂದೆ ದಾರಿ ಕಾಣದೆ ಕುಂದಿದೆ ಜಗದೋಳು ಕಂದನಂತೆಂದೆನ್ನ ಕುಂದುಗಳೆಣಿಸದೆ ಕಂದನಂತೆಂದೆನ್ನ ಕುಂದುಗಳೆಣಿಸದೆ ತಂದೆ ಕಾಯೋ ಕೃಷ್ಣ ತಂದೆ ಕಾಯೋ ಕೃಷ್ಣ ಕಂದರ್ಪ ಜನಕನೇ ಇಂದು. இந்த இரண்டனை பாட்டமாக சொல்லுது. இரண்யங்களை அறிந்தது. அதை விட்டு பார்க்கடலில் பதுங்கி ஒதுங்கி இருக்கும் அந்த பயந்தாங்கடி பரந்தாமனை வணக்கம் நாராயணன். அந்த பெயரை கேட்டாலே நாராசமாக மாதவம் செய்த என்னை வணங்காமல் அந்த மாதவனை துதிக்கிறீர்கள். தேவர்களே நன்றாக கேளுங்கள். நாராயணன் பெயரை பாராயணம் செய்து கொண்டது நாராக கிழித்து மூவுலகிற்கும் பார் பார் எனக்காக அந்த அனந்த செயலனை தூற்றி இந்த இரண்டனை போற்றி போட்டு எனக்கு நானே செல்வம் நானே செல்வம். இதை நன்றாக உங்கள் மனதில் பதியும். ஏய் ஹரி, எனது சகோதரன் ஹிரண்யாட்சனை உனது முதிரத்தை குளித்து ஆதாரத்தை துவைத்து என் சவாதத்தை முடிப்பேன். ஏ கேசவா, என் கேசத்திற்கும் கீழானவன் உன்னை நாசமாக்காமல் விடமாட்டேன். ஏ பத்மநாபா, உனது கர்வத்தை அடக்கி என் பாதார விந்தங்களில் உன்னை பணியச் செய்வேன். ஏ அச்சுதா, நானே துச்சம், நீ எனக்கு துச்சம். மிச்சம் வைக்காமல் உனது உயிரை பறிப்பேன். நாராயணா, 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 ஆபத்தாகவா, அனாத ரட்சகா, தாங்கள் தான் எங்களை காக்க வேண்டும். எங்களை காக்க வேண்டியது தங்கள் கடமை அல்லவா கேசவா?
கடமை குறித்து எனக்கே போவதில்லை. உங்கள் வேதனை புரிவது எப்போது அழிக்கும் எண்ணம் திறன்களின் மனதில் இருக்கிறதோ அப்போதே அவனுக்கான அழிக்கும். எனது பாடத்திலிருந்து அவதரித்து வாய் பகவானுக்கு உதவியாக பரிவார தேவதையான எனது அம்சமான சத்துக்கள் திறன்களுக்கு மங்களாக ஆழத்தின் அறிவியல் அவனுக்குள்ளும் நான் தான் வாசம் செய்கிறேன் என்பதை மறந்து நான் புரிந்த வாய்ப்பு மனம் வருந்தனம் அவனது மைந்தனாக ஆடப்பட்ட சதா சர்வகாலம் எனது நாமத்தையே தெரிவித்துக் கொண்டு குறிப்பிட்டுக் கொண்டிருக்கிறார். தன் மைந்தனே தன் வார்த்தையை கேட்கவில்லையே என்ற வேதனையே திறன்களை பாவம் கொண்டிருக்கிறது. ஆவேசத்தில் எனது அம்சமான ஜெகநாதனை அவன் சீறினார். காக்கும் கடவுளான எனக்குள்ளே சௌக்கியம் திறந்து அவனை நான் சமம் செய்தேன். அடியே, அந்த திருநாமத்தை சொல்லாது பேரரசரை கொண்டு விடுவார். இந்த திருநாமத்தின் சக்திக்கு முன்னால் அவரது பராக்கிரமம் பலிக்க மூடடி. பேரரசரை கண்டால் 3 லோகங்களும் நடுங்குகிறது. அது மாயை. மாயை ஒளி பைத்தியக்காரி. நமது இளவரசர் பிரகலாதரை தனது மகனென்றும் பாராமல் யானையை விட்டு மிதிக்க செய்யும்படி கட்டளையிட்டார். என்ன நடந்தது? நம் பிரகலாதருக்கு ஒன்றுமே ஆகவில்லை. யானை நம் பிரகலாதன் பணிந்து அவரை வணங்கிவிட்டு சென்றது. உண்மைதான். இப்படித்தான் ஒரு நாள் நமது இளவரசரின் பிஞ்சு உடலில் வெறும் பாறையை கட்டி கடலில் வீசி செய்தார். நமது பிரகலாதரை கட்டுமரமாக சொல்லுவது செய்தது. அது மட்டுமா? அது உயரமான மலையிலிருந்து நம் பிரகலாதரை தூக்கி வீசி எறிய செய்தார். அப்பொழுதும் அவருக்கு ஒன்றுமே ஆகவில்லை. ஏதோ பஞ்சனையில் படுத்துறங்கி எழுந்து வருவது போல் சிரித்துக் கொண்டே வந்தார். பிரகலாதன் என் வார்த்தையை மதிக்கார். எதிரியான அறிவின் பெயரை சொல்லிக் கொண்டிருக்கிறார். நம் மகள் என் கருவறையில் இருந்த போதே நாரதர் போதித்த நாராயண மந்திரத்தை என்று சொல்லி பக்தியோடு கேட்டவன். அந்த ஹரியின் பெயரை சொல்வது என் மகனாக இருந்தால் அவன் அழிக்கப்பட வேண்டும். சுவாமி, அவன் பிஞ்சு குழந்தை. அந்த பிஞ்சு அறிவத்தி எனும் நஞ்சை கலந்திருந்தான். அந்த நஞ்சை நஞ்சால் தான் எடுத்தது. சுவாமி, விளங்கவில்லை சுவாமி. விளங்கவில்லை, விளங்கும்படி கூறுகிறேன். அவனை ஈன்றெடுத்தவள் உனது கரங்களால் கொடிய விஷத்தை உணவிலே கலந்து அவனுக்கு ஊட்டிவிடு. கணவன் சொற்படி நடப்பதை பதிவிரதைக்கு வாழாது. சொன்னதை செய்.
நான் பிரகலாதனை கொள்ள முயற்சிக்க போகிறேன். பிரகலாதன் மேல் பாசவரையை நினைத்து அறிவின் மேல் பாச கயிற்றை வீசப் போகிறேன். மகனே பிரகலாதா, ஹரி 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 என்று ஓயாது அவன் பேரையே செய்கிறார். எங்கே இருக்கிறான் அவன்? அவர் எல்லாரையும் வேறு தந்தையே, அவர் என்னிடம் இருக்கிறார், தங்களுக்குள்ள இருக்கிறார், தங்கள் சொல்லிடம் இருக்கிறார், சூரியனும் இருக்கிறார், சில குழுக்களுக்குள் இருக்கிறார், அனைத்தும் மிக்கவர் நிறைந்து இருக்கிறார் என்றார். ஓ, சரி, நீ எதை கேட்டாலும் பொதுப்பாடாகும். ஏகாந்தே அமர்ந்தார். இதுதான் வேண்டும் என்று ஹரியிடம் வேண்டும் ஞானம் இல்லாதவர்களுக்கும் வேண்டியதே வேண்டும். கர்ணியே வருவாங்க என் ஹரியான கருணாகம். இல்லை இல்லை, கருணாகம் அவன் என் சகோதரனை அழித்தவன். இனி வெற்றி பெற்று சீக்கிரமைத்தவன். தோழிடம் இருக்கிறான், துருவிடம் இருக்கிறான், அறிகிறான். இப்போதே என் கதையால் இந்த தூணை கலந்து அதனுள் இருக்கும் ஹரியை கொன்று விடுகிறேன். எந்த தூணில் இருக்கிறார்? இந்த தூணில் இருக்கிறாரா? இல்லை இந்த தூணிலா? இல்லை இந்த தூணிலா? இல்லை இந்த தூணிலா? அப்பேற்பட்ட சங்குகர்ணர் பூலோகத்தில் கிருதயுகத்தில் பிரஹலாதனாக அவதரித்ததை அடுத்து துவாபர யுகத்தில் பாகலேகராஜனாக கௌரவர் பக்கத்தில் அவதரித்தாலும் சதா சர்வகாலமும் கிருஷ்ணரையே தியானம் செய்து பீமசேனரின் திருக்கரங்களாலே அந்த அவதாரத்தை முடித்துக் கொண்டார். பின் கலியுகத்தில் குரு ஸ்ரீ பிரம்மண்ய தீர்த்தரின் ஆசையுடன் வியாசராஜராக அவதரித்து 7 வயதிலேயே சந்நியாசம் ஏற்றார். அதன்பின் மாமன்னர் கிருஷ்ணதேவராயரின் அரசவையில் ஞானகுருவாக திகழ்ந்தார். அவரது சிம்மாசனத்தில் ஒரு நாள் அமர்ந்து மாமன்னரை அழிக்க வந்த குஹயோக பீடை மீது தன் காஷாய வஸ்திரத்தை வீசி அந்த சாபத்தில் இருந்து அவருக்கு விமோச்சனம் தந்து காத்தார். மாமன்னரின் வேண்டுகோளுக்கிணங்க திருப்பதி திருவேங்கடமுடையானுக்கு பூஜை செய்து கொண்டிருந்த அர்ச்சகர் வம்சம்
அண்டை நாட்டவர் படையெடுப்பால் அழிந்து போனதால் அதில் எஞ்சியிருந்த சிறுபாலகனுக்கு பூஜை அனுஷ்டான முறைகளையும் அபிஷேக அலங்கார முறைகளையும் போதித்து 12 ஆண்டுகள் திருப்பதி திருமலையிலேயே தங்கி திருவேங்கடமுடையானுக்கு சேவை செய்ய வந்த அவர் திருமலையையே திருமாலாக பாவித்து பக்தியில் கண்ணீர் மல்க மண்டியிட்டபடியே திருமலையை ஏறினார். அந்த சேவையை செவ்வனே முடித்துவிட்டு மீண்டும் மண்டியிட்டபடியே திருமலையிலிருந்து இறங்கினார். அதன்பின் மாமன்னரின் சம்மதம் பெற்று தீர்த்த யாத்திரையாக ஹம்பிக்கு வந்த அவர் துங்கபத்ரா நதியின் சக்கர தீர்த்த கரையில் அமர்ந்து தியானத்தில் இருந்து கண் விழித்த போது அங்கு இருந்த ஒரு பாறையிலிருந்து வானரம் ஒன்று பறந்து செல்வது போல் அவருக்கு காட்சி தெரிந்ததும் ஆஞ்சநேயர் அந்த கல்லிலேயே தாம் சிலாரூபமாக இருந்து அங்கு வரும் மக்களுக்கு அருள்பாலிக்க எண்ணுகிறார் என்பதை உணர்ந்தார். உடனே வியாசராஜர் ஒரு கரித்துண்டை எடுத்து அந்த பாறையில் ஆஞ்சநேயரின் உருவத்தை வரைந்து அதற்கு நாமம் தீட்டி அக்ஷதை வைத்ததும் சிலாரூபமாக மாறி ஆஞ்சநேயர் ஆனந்தத்தில் உயிருடன் பறந்து சென்றார். தொடர்ந்து வியாசராஜர் 12 முறை முயற்சித்தார். அத்தனை முறையும் ஆஞ்சநேயர் ஆனந்தமாக பறந்து சென்றார். உடனே வியாசராஜர் ஆஞ்சநேயரிடம் இங்கு வரும் பக்தர்களுக்கு சிலாரூபமாக இருந்து தாங்கள் அருள்பாலிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு ஆஞ்சநேயர் உருவத்தை வரைந்து அவரை அன்போடு நூல் மூலம் யந்திர பந்தனம் செய்து நாமம் தீட்டி அக்ஷதை வைத்ததும் சிலாரூபமாக மாறி ஆஞ்சநேயர் இன்றும் அங்கு வரும் பக்தர்களுக்கு யந்திரோதாரக அனுமானாக அருள் பாலித்துக் கொண்டிருக்கிறார். வியாசராஜர் பிரதிஷ்டாபனம் செய்த முதல் ஆஞ்சநேயர் சிலை அது. அதைத் தொடர்ந்து இந்தியா முழுவதும் 732 ஆஞ்சநேயர் சிலைகளை பிரதிஷ்டாபனம் செய்தார். ஞானவான்கள் வேதங்கள் ஓதி பகவானுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து முக்தி அடையும் மார்க்கம் வழிவழியாக இருந்து வந்தாலும் சாதாரண பக்தர்களும் ஆத்மார்த்தமாக பாடல் பாடி பகவானை துதித்தும் முக்தியடையலாம் என்பதை காட்டும் விதமாக அநேக தாசர்களை உருவாக்கிய பெருமை இவரையே சாரும். இந்த பிறவியில் இப்பேற்பட்ட மகத்தான சேவைகளை செய்துவிட்டு ஆனேகுந்தியில் துங்கபத்ரா நதிக்கரையில் பிருந்தாவனஸ்தரானார். அந்த நவபிருந்தாவனத்தில் நடுநாயகராக அமர்ந்து இன்றும் மக்களுக்கு அருள் பாலித்துக் கொண்டிருக்கிறார். அதன் பிறகு இதே கலியுகத்தில் தமிழ்நாட்டில் உள்ள சிதம்பரத்தை சேர்ந்த புவனகிரியில் சௌபாகியவதி கோபிகாம்பாள் அம்மையாருக்கும் சிரஞ்சீவி ஸ்ரீ திம்மண்ண பட்டருக்கும் அருட்டவ புதல்வனாக 6/3/1595 வியாழக்கிழமை அன்று இந்த பூலோக மக்களுக்கு சேவை செய்ய மீண்டும் அவதரித்து விட்டார் சங்ககர்ணர். ஆமா பகவான் என்ற நீ என்ன வேண்டும்?
நீ சொல்றது உண்மையான வாக்கு. நீ க்ஷேமமா இருக்கணும். என்ன நம்ம வெங்கடநாதனுக்கு நாளுக்கு நாள் ஞானம் பெருகின்றே வருது. குழந்தை என்னமா சொல்லிக்கிறான் பாருங்க. ஆமா, நாம திருமலையை அந்த ஏழுமலையான நம்ம வம்சத்துக்கு ஒரு ஞான குழந்தை கூட வேண்டியிருக்கோம். அதுக்கு அந்த பகவான் தன்னோட அம்சத்தை நம்ம வம்சத்துக்கு கொடுக்கிறாங்க. ஆமாண்ணா, நீங்க சொல்றது சத்தியமான வாக்கு. அர்ச்சுனா, ஆனந்தா, மாதவா, கேசவா, கோவிந்தா கோவிந்தா, என் கருணையே கருணை, கருணையே. விவேகனா நம்ம வேங்கடநாதன் நம்ம ஸ்ரீமடத்துக்கு பெருமையை தேடித்தது. லோக மக்களுக்கு பக்தியை கொண்டு போய் சேர்க்கிறதுக்காக நம்ம குரு ஸ்ரீ மத்தாச்சாரியார் எழுதின மூலநூலுக்கு ஸ்ரீ ஜெயதீர்த்தர் நியாயசுதா என்ற ஒரு நூலை எழுதினார். அந்த நூல் எல்லா மக்களுக்கும் போய் சேர்ந்தது. அதே நூலை நம்ம வேங்கடநாதன் பாமர மக்களுக்கும் எளிய முறையில் பக்தியை கொண்டு போய் சேர்க்கும் விதத்தில் மிக அற்புதமான ஒரு நூலை எழுதியிருக்கிறார். அந்த நூலுக்கு சுதா பரிமளம் என்று பெயர் சூட்டுகிறேன். அந்த நூலை இயற்றிய நம்ம வேங்கடநாதனுக்கு பரிமளாச்சாரியா என்று பட்டம் சூட்டுகிறேன். அவமானம், அவமானம், பெருத்த அவமானம். எனக்கு தானடா இந்த ஸ்ரீமடத்துல பாடம் படிச்சுட்டு இருக்கிறதுலயே ஊக்கமானவன் நான் தானடா. பாடம் படிச்சு தேடி போனால காலத்துக்கு படிச்சுட்டே இருந்தா இதுதான் மூலமானதா இருக்காரு. அப்படி சொல்றா என் செல்லம். செல்லமா வேண்டாம் வேண்டாம், நான் நானாவே இருந்து போறேன். நீயாவே இருந்துட்டு போ. என் அண்ணன் ஒரு அளவுக்கு தெரியுது, நம்ம குருநாதனுக்கு தெரிய மாட்டாங்கடா. இங்க பாருங்க, சம்பந்தம்னு பேரை வச்சுக்கிட்டு இப்படி சம்பந்தம் எல்லாம் பேசிட்டு இருந்தா எனக்கு எப்படி புரியுங்க? வழக்கம் மட்டுமல்ல, இந்த ஸ்ரீமடத்துல இருக்க அத்தனை பேருக்கும் புரிகிற மாதிரியே சொல்றேன். வேதங்களையும் இதிகாசங்களையும் புராணங்களையும் கவர்ச்சி குறிச்சு கொண்டாடா. தெரியுமா? வேதங்களையும் இதிகாசங்களையும் புராணங்களையும் உணர்ந்து படிச்சிருக்கீங்கன்னா ஞானம் பொருளுக்கும். இதெல்லாம் எழுதப்பட்டிருக்கே புத்தகம், அதையே கரைச்சி குடிச்சிட்டீங்க பொருளுக்கு. எல்லா விதத்திலையும் அந்த இந்த நானுங்கிற அகந்தையே உங்களை விட்டு போகிறீங்க. நல்லா விளைஞ்ச நெற்கது பூமியை பார்த்து எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தன்னடக்கத்தோட இருக்கோம் நம்ம வேங்கடநாதன். அதனாலதான் அந்த ஞானவான தேடி பேரு புகழும் தானா வருது. அதை முதல்ல புரிஞ்சுக்கங்க. நாம யாரு, பகவான் யாரு, இதெல்லாம் வர்றதுக்காக தான் இங்க பாடம் படிக்க வந்திருக்கோம். அது புரியுதா? மறுபடியும் சொல்றேன், நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்கடா. உயர்நோக்கு பார்வை உடையவனா எனக்கு பார்வை. இப்படிதான் குருநாதர் பாடம் சொல்றதுன்னா உயர்நோக்கு பார்வை விண்ணத்தை பார்த்து புறக்க விட்டு தூங்கிட்டு இருப்பீங்க. நான் ஆழ்நிலை தியானத்தில் அமர்ந்து கொண்டு மந்திரங்களை சத்தம் போட்டு மெதுவாக ஜெபிக்கும் போது கேள்விப்பட்ட தந்திர மந்திரவாதி தந்திரவாதி நீங்க புறப்படாங்க. அதனாலதான் பாடத்தை விட்டீங்க கோட்டை. இவரை திருத்த முடியும், சத்தியமா முடியும். நம்ம வேங்கடநாதன் ஞானத்துல சிறந்து விளங்குறதா ஊரெல்லாம் பேசிக்கிறோம். கேட்கவே சந்தோஷமா. அவனுக்கு ஒரு நல்ல பொண்ணை பாரு, சீக்கிரம் விவாகம் பண்ணி வச்சிடலாம் சொல்லு. நல்ல பொண்ணை பொண்ணை பார்த்து வச்சு நம்ம வேங்கடநாதனுக்கு நல்லா பொருத்தமா இருக்கும். நல்ல உறவதேன்னு சொல்ற, நம்ம வேங்கடநாதனுக்கு பொருத்தமா இருப்பான்னு சொல்ற. பேரு வேற சரஸ்வதி பாய். அந்த வரணையே முடிச்சுடலாம் பா. தலைவனும் நடுவில்லையா
இறந்து விழுந்தால் என் பதம் பணிந்து எனக்கு சேவை புரியும் என்னே நீ கொண்டுள்ள உள்வட்டாக ஒன்றாக விழுவெளியை முன் பாய்ச்சி என்னை சிறைத்திருக்கிறார். அன்னம் போல் நடை நடந்து திங்களை ஒட்ட ஒரு பதம் செவ்வாய் வளர்ந்து தேன்பொருளான நண்பனாக பேசி என்னை கஷ்டப்படுத்திய தெய்வீகமாக சிரித்து எனக்கு சுயநிலையை ஊர்ந்து சொல்லி தங்கள் காவினாலேயே இந்த காவியை செலுத்த காவியை ஆய்வெல்லாம் இதிலே பார்க்கணும் இந்த தெய்வம் கவிதை மழை பொழிதான் சொல்லவும் தெரியுமா? போகணும் நீங்க வெக்கமாக அப்படியா? போய்விட்டு வா, சொல்ல முடியாத நிலையில் இருக்கிறேன். ஆமா, ஆனால் எனக்கு இல்லை, இந்த லோக மக்கள் அது உன்னால் மட்டும்தான் முடியும். வேகனா நேரம் வரும்போது சொல்கிறேன். இப்பொழுது நீ போய்விட்டு சேமமாய் எங்க எங்க எரியுது, என்ன எரியுது? அறிவெல்லாம் பத்தி எரியுதுடா. ஆமா, நீங்க சொன்ன அளவுக்கு எரிஞ்சிருந்தா இந்நேரத்துக்கு நீங்களே பஸ்மம் ஆயிட்டு எரிகிற தீயில எண்ணெய் ஊத்துற மாதிரி இருக்கடா உன் பேச்சு. இருக்கும் இருக்கும் குழு குழுன்னு இருக்கணுங்கிறதுக்காக சந்தனத்தை பூசிக்கிட்ட எல்லாருக்கும் திகு திகுன்னு எரிஞ்சுத. என்னடா குழப்பம்? குழப்பல, தெளிவாவே சொல்றேன். திருக்காட்டுப்பள்ளியில சமாராதனை. திருக்காட்டுப்பள்ளியில சமாராதனை. ஐயோ, தலைவாழை இலைய போட்டு தண்ணியை தெளிச்சு பலகாரங்களெல்லாம் தருவாங்களே. ஏங்கிற தீர்ந்து போயிட்டுடா, ஆறி போயிட்டுடா, வசக்குதா, புறப்படு. சமாராதனை நடந்ததுன்னு சொன்னேன். ஏன் ஓடலையா? நடந்துச்சு, உட்காந்துக்கிட்டு போடாவிட பசிக்கும் போது எல்லாமா திருக்காட்டுப்பள்ளியில சமாராதனை நடந்துகிட்டு இருந்தது. நம்ம வேங்கடநாதன் அளவிட முடியாத வறுமையில இருந்தாலும் பல நாட்கள் சாப்பிடலனாலும் குடும்பமும் சாப்பிடாம இருக்குங்கிற ஒரே காரணத்துக்காக ஸ்ரீமடத்துல தீர்த்த பிரசாதம் கொடுத்தாலும் அதை சாப்பிடாம வைராகியமா இருந்தாவன் வீட்டுக்கு போற வழியில அக்னீஸ்வர பகவானை தரிசனம் பண்ணிட்டு ருத்ர தியானம் பண்ணி முடிச்ச கையோட அந்த கோயில் அர்ச்சகர் அவனை சமாராதனைக்கு கூட்டிட்டு போனாரு. நம்ம வேங்கடநாதனும் சமாராதனையில சாப்பிட உட்கார்ந்தான். உங்களை இல்லைங்க, சமாராதனை சாப்பிட உட்கார்ந்த வேங்கடநாதனை கேட்டான். ஞானம் வந்துருச்சு போற, அவருக்காக வருத்தப்படுறாரு. ஐயோ பாவம், வேங்கடநாதன் நின்றுகிட்டே சாப்பிட்டுப்பாங்க. அதான் நான் பார்த்தேன், வேங்கடநாதனுக்காக வருத்தப்படுறீங்களோன்னு நினைச்சேன். சாப்பாட்டை விட மாட்டீங்களே. சரி, எப்படிதான் சாப்பிட்டாங்க சொல்லு. மூணராமா, இந்த சாப்பாடு ராமகிட்ட காப்பாத்துக்கு போயிடுவேன். சரி சரி, விஷயத்த சொல்லு. சொல்லட்டுமா? சொல்லு. மறுபடியும் சாப்பாடை பத்தி ஆரம்பிச்சீங்கன்னா போயிடுவேன். சொல்லுடா. சரி, வேங்கடநாதனை எழுப்புனது மட்டும் இல்ல, நாங்க எல்லாரும் வயிறு முட்டை சாப்பிட்டுருக்கோம், நீ போய் சந்தனத்தை அரைச்சு கொண்டு வா, அதை எங்க உடம்புல பூசிக்கிட்டாதான் ஜீரணமாகும்னு சொன்னாங்க. புரிஞ்சு போச்சு. எல்லாரும் சந்தனத்தை வயிற்றுல பூசிக்கிட்டு மறுபடியும் பந்தில போய் நல்லா உட்காந்து சாப்பிட்டதாங்க. மறுபடியும் ஆரம்பிக்கிறீங்க பாத்தீங்களா? சரி சரி, சந்தனத்தை போட்டு விட்டோம்னா அப்படியே சின்ன இருக்குமே. அதான் இல்ல, சந்தனத்தை பூசிக்கிட்ட எல்லாருக்கும் சும்மா திகு திகு திகுன்னு எரிஞ்சுத. மறுபடியும் குழப்பறியாடா? குழப்பல, தெளிவாவே சொல்றேன். சொல்லு. திருக்காட்டுப்பள்ளியில சமாராதனை நடந்துகிட்டு இருந்ததா. சரி, நம்ம வேங்கடநாதன் அக்னீஸ்வர பகவானை தரிசனம் பண்ணி முடிச்சதும் அந்த கோயில் அர்ச்சகர் அவனை கூட்டிட்டு போனாரா. அவன் தான் உட்கார்ந்தான், எழுப்பிட்டாங்கல்ல, அதை விட்டு உட்கார்ந்தான், எழுந்திருச்சா உட்கார்ந்தான். என்னது சொல்லுடா, சந்தானம் எப்படி எரிஞ்சது அதை சொல்லுடா. சந்தனம் சந்தனம் எப்படி எரிஞ்சது அதை சொல்லுடா. சந்தானம் சந்தனம் எரிஞ்சத சொல்லவா, இந்த சந்தானம் எரியறத சொல்லவா? சொல்லு. சொல்றேன், எல்லாத்துக்கும் பொறுமை வேணும். வரிசையா சொல்லிக்கிட்டே வரும்போது இடையில பேசுறீங்கன்னா எனக்கு மறந்துடும் இல்லையா? ஓரமா உட்காந்து கேளுங்க, சொல்றேன். நம்ம வேங்கடநாதன் சந்தனத்தை அரைக்கும் போது
தன்னையே அறியாம அக்னி சூக்த மந்திரத்தை ஜபிச்சபடி சந்தனத்தை அரைச்சு கொடுத்துருக்கான். அதனாலதான் அதை பூசிக்கிட்ட எல்லாருக்கும் உடம்பெல்லாம் எரிஞ்சு கொப்பளம் ஆயிடுச்சு. உடனே அங்க இருந்தவங்க எல்லாம் சமாராதனையை ஏற்பாடு பண்ணாரே ஒரு பெரியவர், அவரை கூப்பிட்டு, இவன் ஒரு மந்திரவாதி, சந்தனத்துல எதையோ கலந்து கொடுத்துட்டான், அதை பூசிக்கிட்டதுனாலதான் எங்களுக்கு உடம்பெல்லாம் எரிஞ்சு கொப்பளம் ஆயிடுச்சுன்னு சொல்லி அவருக்கு தகுந்த தண்டனையை கொடுங்கன்னு சொல்லி கேட்டுட்டாங்க. நல்லா வேணும். ஏன் வைக்கச்சு அவனை சும்மா விடுமா? ஆமா, என்னதான் தண்டனை கொடுப்பாங்க அதை சொல்லு. ஆமா, அவனுக்கு என்ன தண்டனை கொடுப்பாங்கன்னு உங்களை மாதிரியே அங்க இருந்த எல்லாரும் ஆர்வமா காத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்ப அந்த பெரியவர் இருக்காரு, வேங்கடநாதன் கூப்பிட்டு, என்னப்பா என்ன பிரச்சனைன்னு கேட்டாரு. வேங்கடநாதன் நடந்ததை சொல்லிட்டு மறுபடியும் சந்தனத்தை அரைக்கும் போது வர்ண சூக்தம்னு ஒரு மந்திரம் இருக்கு, உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல, அவருக்கு தெரியும், அதை சொல்லி அரைச்சு கொடுத்துருக்கான். அதனால பூசிக்கிட்ட எல்லாருக்கும் உடம்பெல்லாம் குளிர்ந்து போய் மனசும் குளிர்ந்து போய் என்ன பண்ணாங்க தெரியுமா? வேங்கடநாதன், நம்ம வேங்கடநாதன், சொல்லு. சரி, ஏன் வேங்கடநாதன், ஏன் வேங்கடநாதன் வாழ்க, வேங்கடநாதன் வாழ்கன்னு போட்ட கோஷம் இன்னையே பிறந்தது. அப்படியே பகுடணும். கோஷத்தை வச்சு என்னடா பண்ண முடியும்? அதுக்குள்ளே எல்லாமே இங்க ஆறி போயிருக்கும், தீர்ந்து போயிருக்க. இவனுக்கு இதாண்டா ஒரு கெட்ட பழக்கம். விருந்துக்கு போனோமா, வெக்கப்படாம வேண்டியதை வாங்கி வாங்கி சாப்பிட்டமான்றதை விட்டு விட்டு இவனுக்கு யாரும் வந்திருக்கலாம். அவனை விடு. காலையில இருந்து 5 மணிக்கு தான் சாப்பிட்டேன். பயிரெல்லாம் கப்பகப்பான்னு போச்சு. மடத்துல போய் அண்டா குண்டல ஏதாவது இருந்தா ஏன் வெளிச்சு சிந்தாம நேரமா எடுத்து மாதிரி என்ன பசிக்கிறது ஒரு குற்றமா? ஐயோ பசிக்குது. நன்றி 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 நன்றி. ரொம்ப பசிக்குது. நமக்கு இருந்ததே கொஞ்சம் பாத்திரம் தான், அதையும் யாரும் களவாண்டிட்டு போயிட்டாலே. இப்ப என்னன்னா பண்றது? ஆமா சரஸ்வதி, நம்மளோட வரவேற்க வாங்குவோம். அறியறியால் சந்தோஷம் சந்தோஷம். உங்க ஞானம் இல்லையே, திருடு போயிடுத்தேன்னு ஒரு நிமிஷம் துடிச்சு போயிட்டேன். நீங்க எவ்வளவு கருணையோடு இருக்கீங்க. நீங்க தர்மவாட்டா. ஒரு வாரத்துக்கு ஒரு வாரம் வேறு மட்டுமே சாப்பிட்டு பசியோட கொடுமையா வெளிக்காட்டுவாங்க. திவ்யமா சாந்த சர்வமா அவங்களுக்கு வைராக்கியசாலி மாட்டீங்க. நீ எப்படி சாதாரண உன் வீட்டுல செல்வ செழிப்போடு வாழ்ந்துட்டு எப்படி வந்தவர்களோடு சந்தோஷமா வந்து இந்த கல்யாணம் பண்ணிருச்சு. எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அப்படியே போகும். இனிக்க இருக்கிறது உயர்தான் தேவையாக இருக்கிறது. தேவனும் கொண்டவனும் இவ்வளவு பொறுமையான வருடங்கள் கல்வி சொன்னீங்க. ஒவ்வொரு நொடியும் என்ன நடக்குது? நீங்க பார்த்தாலே என் பசி பறந்து போயிட வேண்டாம். குழந்தை லட்சுமி நாராயணி அழகு பார்க்கறதுதான் என் மனசு என்னமோ பண்ணுது. அப்படி சொல்லாதீங்கண்ணா, அப்படி சொல்லாதீங்க. ஏன் மூச்சை நின்றுடும். உங்ககிட்ட பாடம் படிக்கிறதுக்காக எத்தனையோ செல்வந்தர்களோட பிள்ளைகளும் கொடுக்கிற சன்மானத்தை கூட ஏற்றுக்காம தெய்வீக விரதமான ஆபரிக்கிற விரதத்தை கடைபிடிச்சிட்டு நீங்க புரியுதுண்ணா, நீங்க புரியுது. ஏன்னா பேசாம நம்ம ஸ்ரீமடத்துக்கே போயிடலாமா? சரி சரி,
என்னடா நேரம் வரும்பொழுது சொல்கிறேன் என்று சொன்னீங்க. இந்த நேரம் எனக்கோ வயது. இந்த ஸ்ரீமடத்தை நீதான் நீ சந்நியாசம் ஏற்று ஏன் இந்த மௌனம்? எங்கடா எனது மகன் லட்சுமி நாராயணனை பரிகரித்து எல்லா சன்னியாசத்தை பெற்றுள்ளே நம்பிக்கை அவர்கள் நம்பிக்கை அவர்கள் என்னடா இது? ஏன் உங்க முகம் வாடாது? வரைக்காதீங்க. அவ்வளவு கொடுமையான வறுமையிலேயே வாடாத முகம் இப்ப வேதனை இருக்கு. என்ன நடந்தது? எதுவா இருந்தாலும் சொல்லுங்கண்ணா. உங்க மனசு இடம் கொடுக்காத அளவுக்கு அப்படி என்னையா பண்றது? ஏத்துக்க முடியாதுன்னு தெளிவா சொல்லிட்டு வந்துட்டீங்களோ? இங்க பாருங்க, நீங்க எங்களை விட்டுட்டு போயிட்டா என் உசுரே போயிடும். என் உசுரே போயிடும். வெங்கடநாதா, மகனே வெங்கடநாதா, அறிவுக்கடலே, அன்னவாகினியே, ஆனந்த வடிவே, கலைவாணி தாயே, வணங்குகிறேன் தாயே, வணங்குகிறேன். வெங்கடநாதா, கிருதயுகத்தில் உனது தூய வாக்கை காக்க தூணிலிருந்து வெளிப்பட்ட நரசிம்ம பகவான் தர்மத்தை நிலைநாட்டி 3 லோகங்களையும் காக்க உன் தந்தை ஹிரண்யகசிபுவை வதம் செய்தார். சதா சர்வகாலமும் ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நாராயணாய என்று பகவானின் திருநாமத்தை மட்டுமே ஜபித்தபடி நீ வாழ்ந்தாய். அப்பேற்பட்ட உன்னை உன் தந்தை சித்திரவதை செய்ததை பொறுக்க முடியாது ஆக்ரோஷமாக வந்த பகவான் ஹிரண்யகசிபுவை வதம் செய்தார். அதன் பிறகு தனது ரௌத்ரத்தை அவரால் கட்டுப்படுத்திக் கொள்ள முடியவில்லை. அப்போது எவருமே பகவானிடம் நெருங்க துணிவில்லை. ஆனால் நீ தூய பக்தியோடு அவரை நெருங்கி மனமுருகி அவர் புகழ் பாடினாய். உன் பாடலை கேட்டு அவர் சாந்தமாகி உன் பக்தியை மெச்சி தன்னோடு வந்துவிடும்படி பகவானே உன்னை அழைத்தபோது அறியாமை என்னும் இருளில் சிக்கித் தவிக்கும் பூலோக மக்களுக்கு ஹரியான நின் திருநாமத்தை போதித்து அவர்கள் உள்ளத்தை தெளிவித்து அதனுள் உறைந்திருக்கும் நின்னை காண்பித்து
ஞானத்தை போதித்து நின்மேல் பக்தி கொண்டு அவர்களும் பேரானந்தத்தில் திளைக்கும்படி செய்து அவர்களோடு சேர்ந்துதான் அடியேனும் வருவேன் என்று பகவானிடம் உரைத்த சங்குகர்ணனான பிரகல்லாதனா இப்படி நடந்து கொள்வது? கலைகளுக்கெல்லாம் அதிபதியே, கருணையே வடிவானவளே, என் கடமையை உணர்ந்து விட்டேன் தாயே, என் கடமையை உணர்ந்து விட்டேன். நீ உனது இல்லத்திற்கு மட்டும் தந்தையல்ல, இந்த அகில உலகத்தில் உள்ள மக்களுக்கெல்லாம் தாயாகவும் தந்தையாகவும் இருந்து அவர்களுக்கு முக்தி கிடைக்க வழிகாட்ட வேண்டிய மகா குரு. இன்றிலிருந்து நீ ஸ்ரீ ராகவேந்திரன் என்று போற்றப்படுவாய். உடனே சந்நியாசம் ஏற்றுக்கொண்டு உன் திருப்பணியை தொடருவாயாக. மங்களம் உண்டாகட்டும். தன்யனானேன் தாயே, தன்யனானேன். கலைவாணி தாய் காட்சி தந்து விளக்கியதும் சங்குகர்ணனான வேங்கடநாதனுக்கு அவரது ஆதியும் அந்தமும் புரிந்தது. உடனே சென்று சந்நியாசம் ஏற்றுக்கொண்டார். கற்பனையில் கூட இவரது பிரிவை தாங்க முடியாத அவரது மனைவி மாதரசி சரஸ்வதி பாய் வேதங்கள், ஆன்மீக போதனைகள், சாஸ்திரங்கள் அனைத்தும் அறிந்திருந்தாலும் தனது கணவர் உலக நன்மைக்காக அவதரித்தவர் என்பதை உணர்ந்திருந்தாலும் அவரது பிரிவை தாங்க முடியாமல் சரஸ்வதி பாயின் உயிர் பிரிந்தது. குரு ராகவேந்திர சுவாமிகள் அவரது கோத்திரமான கௌதம கோத்திரத்தில் பிறந்தவர்களிடம் அவர்களுடைய இல்லங்களில் நடக்கும் சுப காரியங்களின் போது மாதரசி சரஸ்வதி பாயின் ஆன்மாவை நினைவு கூறும் வகையில் சுமங்கலி பூஜை செய்து வஸ்திர தானம் செய்யும்படி கேட்டுக்கொண்டார். அந்த கோத்திரத்தில் பிறந்தவர்கள் அதை இன்றளவும் கடைபிடிக்கின்றனர். குரு ராகவேந்திர சுவாமிகள் சந்நியாசம் வாங்குவதற்கு முன்பாக தன் குழந்தை லக்ஷ்மி நாராயணனுக்கு உபநயனம் செய்து வைக்கும் பொழுது தேவதைகளிடம், தேவதைகளை மக்கள் தங்கள் குழந்தைகளுக்கு உபநயனம் செய்து வைக்கும் பொழுது ஒரு வழக்கத்திற்காக ஒரு வார்த்தைக்கு அவர்கள் குழந்தைகளை உங்களிடம் ஒப்படைப்பதாக சொல்லி தங்கள் குழந்தைகளுக்கு உபநயனம் செய்து வைப்பார்கள். ஆனால் நான் உலக நன்மைக்காக துறவரம் மேற்கொள்ள போவதால் என் மகனை உண்மையாகவே தங்களிடம் ஒப்படைக்கிறேன் என்று உருக்கமாக சொல்லி குழந்தை லக்ஷ்மி நாராயணனுக்கு உபநயனம் செய்து வைத்தார். குரு ராகவேந்திர சுவாமிகளின் அண்ணனான குருராஜன் அவர்கள் ராகவேந்திர சுவாமிகளின் மகனான லக்ஷ்மி நாராயணனுக்கு ஆன்மீக பாடங்களை கற்றுத்தந்து அவனை சகல கலைகளிலும் வல்லவனாக்கி சிறப்பாக பேணி வளர்த்தார். நம் குருவான ராகவேந்திர சுவாமிகள் நம்மை காக்கும் திருப்பணியை தொடர்ந்தார். பரிதவிக்கும் மக்களுக்கெல்லாம் மகிமைகளை புரிய ஆரம்பித்தார். அவற்றை ஒவ்வொன்றாய் பார்த்து குருவின் அருளினும் ஆனந்த மழையில் நனைவோம் வாருங்கள். நம்ம நாட்டுல எங்க பார்த்தாலும் ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக, ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமகன்னு அவர் திருநாமம் தான் ஒளிச்சுட்டே இருக்கு. ஆமா, அவர் என்னமோ அதை பண்ணிட்டாரு இதை பண்ணிட்டாருன்னு தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்காரு. அப்படி அவர் என்னதான் சாதிச்சிருக்காரு? உண்மையிலே ஒரு பெரிய மகாதாளா, முக்காலத்தே உள்ள சக்தி அவருக்கு இருக்கான்னு சோதிச்சு பார்த்துருவோம். எப்படி பார்வைப்படி அருமையான யோசனை. அதே மாதிரி சோதிச்சு பார்த்துருவோம். ஆமா ஓய், அப்படியே சோதிச்சு பார்த்துருவோம். ஆனா அதுக்கு முன்னாடி நதியில போய் ஸ்நானம் பண்ணிட்டு கும்பகோணம் ஸ்ரீமடத்துக்கு போலாம். என்ன சொல்றேன்? ஓ, தாராளமா போலாமே. ஏய், இன்னும் இங்கே நின்று நேரத்தை வீணடிச்சுட்டு இருக்கீங்க. சீக்கிரமா குளிச்சுட்டு ஸ்ரீமடத்துக்கு போங்க. அப்ப சொல்ல மறந்துட்டேன். அங்க நீங்க 3 பேரும் மனசுல நினைச்சுக்கிட்ட அனைத்து பண்டங்களும் பரிமாறப்படும். ஏங்கானோ, என்னங்கானோ இது?
நாம மனசுல நினைச்ச பண்டங்கள் பரிமாறப்படும் சொல்லிட்டு போறாரு. நாம 3 பேரும் ஆளுக்கு ஒரு தின்பண்டத்தை நினைச்சு இன்னைக்கு ஸ்ரீமடத்துல அத பந்தியில பரிமாறினாங்கன்னா ராகவேந்திர பெரிய மகான் ஒத்துக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிருந்தோம். நாம மனசுல நினைச்சது அவருக்கு எப்படி தெரிஞ்சது? ஒரே குழப்பமா இருக்கே. எனக்கு குழப்பம். அவரே கேட்டுரும். ஓய் யாரும் வரும்படி நாங்க 3 பேரும் மனசுல நினைச்சிருந்தது உனக்கு எப்படி போய் தெரிஞ்சது? என்ன உலகே, நீங்க 3 பேரும் மனசுல நினைச்சதும் நேக்கு எப்படி தெரியும்? நான் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமியோட காசாய வஸ்திரத்தை நதியில அரைச்சி காய வச்சு கொண்டுட்டு போலான்னு வந்து காஞ்சதும் கொண்டுட்டு போகணும். எனக்கு தலைக்கு மேல வேலை கிடக்கு, ஆளு விடுவோம். என்ன இது? நாம அவரை கேட்டு சந்தேகத்தை தீர்த்துக்கலான்னு பார்த்தா அவர் இன்னும் குழப்பிக்க போறாரு. இன்னும் நீங்க கிளம்புறீங்களா? சீக்கிரமா கொடுத்துட்டு ஸ்ரீமடத்துக்கு வாங்க. நீங்க 3 பேரும் மனசுல நினைச்சுக்கிட்ட அதே பண்டங்கள் பரிமாறப்படும். மறுபடியும் குழப்பிட்டாரு. நேற்று நல்லா புரிஞ்செடுத்து வை. என்ன புரிஞ்சது? கவனிச்சீரா? முதல் முறை அவர் வரும்போது அவர் கையில இந்த ராகவேந்திரனுடைய காஷாய வஸ்திரம் இருந்தது. அப்போ நாம மனசுல நினைச்சது அவருக்கு தெரிஞ்சது. அடுத்த முறை நதிக்கு போயிட்டு திரும்பி வந்தாரோன்னு அப்ப அவர் கையில அந்த காஷாய வஸ்திரம் இல்ல. நாம மனசுல நினைச்சது அவருக்கு தெரியல. மறுபடியும் உள்ள போயிட்டு திரும்ப வந்தாரோன்னு அப்ப அவர் கையில இந்த காஷாய வஸ்திரம் இருந்தது. நாம மனசுல நினைச்சது அவருக்கு தெரிஞ்சது. ஆமா, நீ சொல்றது 100க்கு 100 வாஸ்தவம். ஆமா, ராகவேந்திரனுடைய காஷாய வஸ்திரத்துக்கே இவ்வளவு மகிமன்னா ராகவேந்திரனுடைய மகிமை. நீங்க மனசுல நினைச்ச பண்டத்தை பரிமாறப்படுதான். உங்க சக்தி தெரியாம உங்களை சோதிக்க பார்த்தோம். எங்களை உங்களுடைய முன்னோர்கள் பகவானுக்கு சதா சமர்ப்பணம். இந்த காஷாயம் பகவான் கலை இந்த கருத்தில் நான் முந்தாவான பிரதேசம் அடைத்ததுக்கப்புறம் என்னுடைய 3 முந்தாவாத்தை உங்க மக்களோட ஃபங்க்ஷன் அத்தையான இன்னைக்கு நீங்க மனசுல நினைச்சீங்க அதே தான் தினமும் எனக்கு ஸ்ரீ மூலராம ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமः. ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமः. ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமः. சுவாமி இங்கே இருங்க. கோயிலுங்க சுவாமி, நீங்க எல்லாம் இங்க வரக்கூடாது சாமி. நான் கேளுங்க சாமி, உங்களை மாதிரி துறவிகள் இந்த இடத்துக்கு வரலாமா? இது தபஸ் கல்லறை சாமி. இந்த சாமி புரியாம பேசுறீங்க. இது காவலூர் நவாப் மகனோட கல்லறை. இன்னைக்கு காலையில என்ன சார் இருக்கவில்லையா? என்ன சாமி சொல்றீங்க? அவரை பாம்பு கடித்து இறந்ததை நாங்கள் எங்க கண்ணால பார்த்தோமே. அவர் உடலை கண்டுவார். என் மூலராம அவர் உயிரை நான் அழைத்து ரொம்ப சந்தோஷம் சாமி, ரொம்ப சந்தோஷம். இந்த செய்தியை எங்க நவாப்கிட்ட சொல்லி அவருக்கு உத்தரவு வாங்கிட்டு வந்து தாங்களே கல்லறையை பிரிச்சு உடலை உங்க முன்னாடி கொண்டு வந்து வைக்கிற சாமி. இந்த வந்தார சாமி, வந்தார சாமி, வா வா வா. என் மகளை பாம்பு கடிச்சு இறந்துட்டா சாமி.
கல்லறையில வச்சுட்டு வந்து செய்யற ஊழியர் கொடுக்கிறேன் கொண்டு வர சொன்னீங்களா? அவன் பணமாயிட்டான். நடனமாயிட்டு சாமி. பாத்தீங்களா சாமி? என் மகனை பாத்தீங்களா சாமி? பிஞ்சு குழந்தை இறந்துட்டா சாமி. நான் என்ன செய்வேன்? என்ன செய்வேன்? மகனே மகனே பாப்பா மகனே என் மகனே சாமி சாமி ஆனந்தத்துல இந்த உலகத்துல உள்ள ஆனந்தத்தை கொண்டாட உலக மக்கள் சேமத்துக்காக நீங்க செய்கிற சேவைக்காக நாப்பூங்கிற கிராமத்தை சாமி படுக்க கூட ஆமாண்டா, செத்து போன நவாப் மகனை அடக்கம் பண்ணதுக்கு அப்புறமா அவனோட உடலை கொண்டு வர சொல்லி உயிரை கொடுத்துட்டாராமே ஒரு சாமியாரு. மாதவா, நீ கேசவா, இங்க வாங்கடா. எனக்கு ஒரு யோசனை. நல்ல யோசனைடா. சரியான யோசனை. இப்படி செஞ்சாதான் இந்த மாதிரி போலீஸ் ஆமனுடைய முகத்திரையை கிழிச்சு அவங்க சுயநலத்தை மக்களுக்கு வெளிச்சங்கத்தை காட்ட முடியும். நானே எந்த மாதிரி நடிக்கிறேன்டா, நானே நடிக்கிறேன்டா. சாமியார் வர சுவாமி, எங்க உயிர் கர்மத்தினே நீ இறந்து போயிட்டா சுவாமி. ஆமா சுவாமி, நீங்க எப்படியாவது காப்பாத்தி கொடுக்கணும் சுவாமி. என்ன சாமி நியாயம் இது? நவாப் மகனை காப்பாத்தி கொடுத்தீங்க, எங்களை மாதிரி சாதாரண ஜனங்களை காப்பாற்ற மாட்டீங்களா? குருனா எல்லாருக்கும் பொதுவா தானே சாமி இருக்கணும். அப்போ இவன் இறந்துட்டாதான் முடிவு பண்ணிட்டீங்களா? இவன் செத்த மாதிரி நடிக்கிறதே இவருக்கு தெரியல. இவரு முக்காலமும் உணர்ந்த ஞானியா. டேய் கேசவா, நடிச்சது போதும் எந்திரிடா. அப்பதான் இந்த மாதிரி போலி சாமியார்களை நம்ப கூடாதுன்னு இந்த அப்பாவி ஜனங்களுக்கு புரியும். டேய் கேசவா, என்னடா இவன் படுத்துட்டே இருக்கான்? தூங்கிட்டானா என்ன? டேய் கேசவா, எந்திரா. மாதவா கூப்பிடறான்ல. டேய் கேசவா, டேய் நடிச்சது போதும் எந்திரிடா. டேய் கேசவா, டேய் கேசவா, டேய் கேசவா, டேய் டேய் கேசவா, டேய் 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 கேசவா, டேய் என்னடா என்னடா சொல்ற? டேய் டேய் கேசவா, டேய் டேய் கேசவா, டேய் டேய் கேசவா, கேசவா, சுவாமி, கேசவா, டேய் சுவாமி, சுவாமி, உங்க தண்ணியை சோதிக்கிறதுக்காக நாங்கள் பண்ணிட்டோம் சுவாமி. சுவாமி அந்த விதியை பிரபஞ்சத்தின் விதி
சுவாமி, நாங்க கேள்விப்பட்டதுக்கு இவனை தண்டிச்சிடாதீங்க சுவாமி. யாரை தண்டிக்கிறதுக்காக நான் இங்க கொண்டு அறிவின் மீதான பிறப்பு இறப்பு கணக்கு ரொம்ப துல்லியமான அது தவறுகிற ஒருத்தருடைய ஆயுட்காலங்கள் வயதை கொடுத்தவன் அவர்களுடைய நம்பிக்கை பயனை நாம் அனுபவிக்கிற தாங்க முடியாத கஷ்டங்களுக்கு நோய் நொடிகளுக்கும் மனவேதனைகளுக்கு கூட அந்த கருணை இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த அற்ப வாழ்க்கையில நமக்கு கிடைச்சிருக்கிறது சொற்க நாட்கள் தான். இதுல மற்றவங்களுக்கு கலைஞர்களுடையான கடந்த வந்து இவன் ஆகும் இறைவனை ராகவேந்திர சுவாமி, ராகவேந்திர சுவாமி, அந்த இடங்களை தோர்த்துட்டு இந்திய ஒழுக்கம் இல்லாம இப்பழக்கத்துக்கு அழியா. அதனால என் தாயாரும் ஓப்பனாரும் ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து என்ன அக்ரகாரத்தை விட்டே ஒதுக்கி வச்சுட்டான் சுவாமி. அந்த மன வேதனையில அந்த சாகரே சுவாமி, சாகரே சுவாமி. சுவாமி, நீங்க தான் என்னை காப்பாத்துற சுவாமி. என்ன பண்ணிட்டு இருக்க? அவனை இந்த ஊரை விட்டே நாங்க ஒதுக்கி வச்சிருக்கோம். அவன் இந்திரிய ஒழுக்கம் இல்லாம நடந்தவன். அவங்களால தான் அவனை ஒதுக்கி வச்சிருக்கோம். அவனை போய் நீங்க மடத்துக்குள்ள கூட்டிட்டு போறே, இதெல்லாம் எந்த விதத்துல நியாயம்? சாமி, அவனோட தோப்பனார் நான் தான். இவனை பார்த்து ஊர்ல இருக்க மத்த பிள்ளைகள்லாம் கெட்டு போயிடக்கூடாதுன்னு அவனை ஊரை விட்டே ஒதுக்கி வச்சிருக்கோம். ஊருக்குள்ளாக கூட்டிட்டு வரல நாங்க அனுமதிக்க மாட்டோம். சாமி, நாங்க அனுமதிக்க மாட்டோம். தப்பு செஞ்சவங்களை பகவான் உடனே கண்டிக்கிறது. அவங்க திரும்பி வாழ வாழ்க்கை என்ன அனாச்சாரம்? இதெல்லாம் எங்க போய் முடிய போறதுன்னே தெரியலையே. அவனை போய் உள்ள கூட்டிட்டு போறாரு. கலிகாலம்டா இதெல்லாம். என்ன பண்றது? அதையும் மீறி அடிச்சுட்டு போயிருக்காரு. என்னங்க அச்சாரம்? ஊனுறவருக்கு அபிஷேகாரம் பண்ற உத்தமரே ஆச்சாரம் இல்லாத பிள்ளையாண்டால பக்கத்துல வச்சு சாப்பிட்டு இருக்கா. எனக்கு என்ன சரியா படலை. சாப்பிட்டே இருக்கா. ஆச்சார அனுஷ்டானங்களோட நடக்கிற நாமளே அவர் பக்கத்துல போக அவ்வளவு அச்சப்படுறோம். ஆனா அவரு பாருங்க சுவாமி, சுவாமி, நீங்க மகா புருஷன். நீங்க இப்படி ஒரு காரியத்தை பண்ணலாமா? எங்க மனசெல்லாம் ரொம்ப வேதனை போடுறோம் சுவாமி. அவன் தப்பு பண்ண மாட்டான்னு தம்பி கூட்டிட்டு போறே, மறுபடியும் அவன் தப்பு பண்ணாம மாட்டாங்க. யார் சுவாமி உத்தரவாதம் கொடுக்கிறது? பக்குவமில்லாத நிலையில இருக்கிற எல்லாரும் ஒரு வீட்டுல குழந்தைங்க தப்பு பண்ணா தண்டிச்சு இருக்கிறாங்க. உடம்பைக்கு இவ்வளவு பெருசா வாழ்ந்திருக்க இவன் ஒன்றா பண்ணி அவனை சேர்த்துட்டே அவன் பாவமெல்லாம் போயிடுமா சாமி, பாவமெல்லாம் போயிடுமா?
மூலராமன் பிரார்த்தனை அவனே தோற்றம் கொள்ள பிடித்தான். அவனால போக்க முடியாத தரங்களும் இருக்கார். அடுத்த ஒரு பள்ளியில கிடைச்சிருக்கு. அதுல ஒரு வெள்ளத்திலேயே நினைச்சு கொண்டு மூலராமன் பிரார்த்தனை கடிச்சு அந்த தீர்க்கத்தை தோற்றம் பண்ணணும். அது எப்படி உண்மையாக வருவது என்கிறேன். இப்பவே கொண்டு வர சுவாமி, இப்பவே கொண்டு வரேன். சுவாமி, நீங்க கேட்ட மாதிரி கடுக்கா தண்ணியில ஒரு வெள்ளை துணியை ஊற வச்சு கொண்டு வந்திருக்க பாருங்க. இந்த துணி எப்படி கரமடைஞ்சிருக்குங்கிறத நீங்களே பாருங்க. என்ன மன்னிச்சிருக்கோம் சுவாமி, எங்களை மன்னிச்சிருக்க. உங்களுடைய சக்தி தெரியாம நாங்க உங்களுக்கு உதவிட்டு மகா சக்தி தெரியாம அறியாம நாங்களாம் என்னென்னமோ பேசிட்டோம். எங்க எல்லாரையும் மன்னிச்சிருங்க சாமி. இவட 10 மாசம் சுமந்த வேண்டாம். ஆனா இந்த ஊருக்கு அக்கிரகாரத்துல இருக்கிறவளோட வாய்ப்பும் பயந்துட்டு என் பிள்ளைக்காக பறிஞ்சு பேசாம மௌனமா இருக்க என்ன செய்த தெரியாம தவிச்சிட்டு இருக்க சுவாமி, தவிச்சிட்டு இருக்க. என் பிள்ளைக்கு தாயாவும் தகப்பனுமா இருந்து அவனோட கழகத்தை எல்லாம் போக்கி சுவாமி சுவாமி அவனை மறுபடியும் எங்க குடும்பத்துக்கு திரும்பி கொண்டு வந்து கொடுத்துட்டீங்களே சுவாமி. உங்க அன்புக்கு, உங்க கருணைக்கு, உங்க எப்படி நன்றி சொல்ல போறோம் சுவாமி. உங்க கருணையே கருணை சுவாமி, உங்க கருணையே கருணை சுவாமி. ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமஹ.